जय जय वित्ताल रकुमाई, 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 जय जय वित्ताल रकुमाई। வித்தல நின்னாமம் ஒலி கட்டுமெங்கும் நனேஸ்வரமா ஒலி காக்க வேண்டுமென்றும் கருணையின் வடியில் நானுபா கண்ணனின் அருளே நானுபா கருணையின் வடிவே நானுபா கண்ணனின் அருளே நானுபா கீதையின் பொருளே நானுபா கேட்கின் உருவே நானுபா கீதையின் பொருளே நானுபா கேட்டின் உருவே நானுபா வித்தலனின் நாமம் ஒலி கட்டுமென்றும் கணேஸ்வரமா ஒலி காக்க வேண்டுமென்றும் வித்தலனின் நாமம் ஒலி கட்டுமென்றும் கணேஸ்வரமா ஒலி காக்க வேண்டுமென்றும் ஜெய ஜெய வித்தல पुरवास ज्ञानोबा आनंद तिरुवे ज्ञानोबा आलंधी पुरवास ज्ञानोबा आनंद तिरुवे ज्ञानोबा அதைக்கின்ற நம்மையே நானோபா உன் திருவடியில் நிழல் தருவே நானோபா அதைக்கின்ற நம்மையே நானோபா உன் திருவடியில் நிழல் தருவே நானோபா வித்தலனின் நாமம் ஒலி கட்டுமென்றும் ஞானேஸ்வரமா ஒலி காக்க வேண்டுமென்றும் வித்தலனின் நாமம் ஒலி கட்டுமென்றும் ஞானேஸ்வரமா ஒலி காக்க வேண்டுமென்றும் ஜெய ஜெய வித்தல ரகுமாயி, ஜெய ஜெய வித்தல ரகுமாயி, ஜெய ஜெய வித்தல ரகுமாயி, ஜெய ஜெய வித்தல ரகுமாயி. ज्ञानोबा माऊली तुकाराम, 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 ज्ञानोबा माऊली तुकाराम,
ज्ञानोबा माऊली तुकाराम. 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 जय श्री ज्ञानेश्वर माऊली की जय. जगद्गुरु श्री तुकाराम महाराज की जय. ஸ்ரீயப்பதியான பகவான் பல இடங்களில் பலவிதமான ரூபங்களில் திருவதாரம் பண்ணினாலும் சாதுக்கள் மூலயமா திருவதாரம் பண்ணுறது மற்ற அவதாரங்களை காட்டிலும் பகு விசேஷம். எதனால் அப்படின்னா, நாம ஒரு இடத்துல போய் பகவானை சேவிச்சு அவருடைய திருவுருவத்தை அனுபவிக்கும் பொழுது அப்போ கூட அதில் தோஷம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஒரு கோவிலுக்குள்ளே போகும் பொழுதே அந்த கோவிலுக்குள்ளே போய் நம்ம உடனடியாக போய் சுவாமியை சேவிச்சிடணும் அப்படின்றதுல தான் ஆர்வம் இருக்கே தவிர்த்து, அப்படி சேவிக்கும் பொழுது நம்ம எந்த விதமான ரெக்கமெண்டேஷன் அப்படியெல்லாம் எதுவும், யாருடைய ரெக்கமெண்டேஷன் நமக்கு இருக்கணும்? பகவானுடைய ரெக்கமெண்டேஷன் இருக்கணும். நம்ம ஆனால் அதை கவனிக்கிறது இல்லை. நம்ம இவங்களை எல்லாரையும் கேட்டு அந்த தெய்வத்தை எப்படியாவது பார்த்துடணும்னு நினச்சிட்டு நம்ம போகிறோம் இல்லையா? அங்கே ஆரம்பிக்குது நம்மளுடைய அஜ்ஞானம். ஏன்? கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய சுவாமிக்கு நீ வந்திருக்கன்றது தெரியாதா? கோவிலுக்குள்ள இருக்கிற சுவாமிக்கு ஒன்றை பார்க்கணும்னு அவருக்கு ஆசை இருக்காதா? அதான் ஸ்ரீல பிரபுபாதர் சொல்லுவாரு, தெய்வத்தை நீ பார்க்கணும்னு ஆசைப்படாத, தெய்வம் உன்னை வந்து பார்க்குற அளவுக்கு நீ உன் வாழ்க்கையை மாற்றிக்கணும்னு ஆசைப்படு. அப்போ நான் இப்போ விஐபி தர்ஷனில் போகிறவங்களெல்லாம் நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் தெய்வத்தை சேவிக்கும் பொழுது, ஆலயங்களில் எல்லாம் போய் சேவிக்கும் பொழுது நமக்கு தேவையான மிக முக்கியமான ஒன்று, அந்த தெய்வ அர்ச்சா ரூபத்தை நம்ம போய் இப்போ சேவிக்க போகிறோம். அப்போ அந்த மனதுக்குள்ள அந்த தெய்வத்துக்கிட்ட உரையாடலானது நம்ம மனசில் நிகழும் பொழுது அந்த தெய்வமே நம்மளை கூப்பிட்டு தரிசனத்தை கொடுக்கும். 1000 புரோட்டோகால் இருக்கட்டும், எத்தனை சட்டத்திட்டங்கள் எல்லாம் கூட ஆலய நிர்வாகம் ஏற்படுத்தட்டும், உள்ள இருக்கிற சுவாமி உன்னை பார்க்கணும்னு நினச்சிருச்சு அப்படின்னா எந்த கொம்பம் வந்தாலும் நடுவில் நிறுத்த முடியாது, அது நடந்துடும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, அங்கே இருக்க யாராவது இவங்களை நம்ம கேட்டால் இல்லை இவங்கக்கிட்ட நம்ம கெஞ்சினா ஏதாவது நமக்கு கிடைக்குமான்னு சொல்லி நம்ம வேற யாரையோ நம்ம அணுகிறோம். ஆனால் நம்ம பெரியோர்கள் நமக்கு ஏற்படுத்தியிருக்க இந்த பத்ததி பார்க்கும் பொழுது ரொம்ப அற்புதமாக இருக்குது. என்ன அது? கோவிலுக்குள்ள நுழையும் பொழுது எடுத்த உடனே நமக்கு மூலஸ்தான சுவாமி கிடைச்சிட மாட்டார். பரிவார தேவதைகள் எல்லாம் இருக்கும். இது எப்படி இருக்குன்னா, பரிவார தேவதைகள் எல்லாம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நிறைய பேர் சொல்றது உண்டு. பரிவார தேவதைகள் எல்லாம் எதுக்கு அப்படின்னா, இவங்கெல்லாம் நம்மளை அப்படியே வடிகட்டி உள்ள பெருமாள் கிட்ட அனுப்புவாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், எதுக்காக இவங்க வடிகட்டுறாங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய பெருமாளை போய் நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சும்மா எனக்கு அது வேணும் இது வேணும்லாம் போய் கேட்டு அங்கே போய் தொந்தரவு பண்ணாத, அதெல்லாம் பண்ண மாட்டியா அப்படின்னு வெளியில் இருக்கக்கூடிய எல்லா பரிவார தேவதைகளும் நம்மளை வடிகட்டி அதுக்கப்புறம் உள்ள பெருமாள் கிட்ட அனுப்புறது உண்டு. ஆனால் இன்னைக்கு பரிவார தேவதைகள் கிட்டேயே அதிகமான வேண்டுதல்களை எல்லாம் வச்சு பரிவார தேவதைகளே இங்கிருந்து கிளம்பிடுற அளவுக்கு நம்ம போய் வேண்டுறோம். ஒரு பக்தனுக்கு ஏதாவது வேணும்னா பெருமாளை கேட்காம வேற யாரை கேட்கறது? ஆனால் அதுக்கு ஒரு சின்ன நேக்கு தெரிஞ்சுக்கணும். சொல்லட்டுமா என்னன்னு? நீ பரிவார தேவதையெல்லாம் பார்க்கும் பொழுது எம்பெருமானுடைய தரிசனம் வேணும், அதுக்கு உங்களுடைய அனுமதி வேணும் அப்படின்னு கேட்டு உள்ள போயிடு. உள்ள போனதுக்கு அப்புறம் எம்பெருமான் உன்னை பார்த்த உடனே நீயே கேட்காம அவரே கேட்பார். என்ன ரொம்ப இழைச்சிருக்கு, கவலையா இருக்கு, வருமானத்துக்கு ஏதாவது பிரச்சனையா,
அப்படின்னு தாயார் ஒரு கடாட்சம் பண்ணுவார், அவர் தாயாரும் ஒன்றை கடாட்சம் பண்ணுவார். இதுதான் காலங்காலமாக பக்தர்கள் எம்பெருமான் கிட்ட அணுகிற விதம். இப்படி தான், யாரும் போய் எம்பெருமான் கிட்ட எதுவும் கேட்டது கிடையாது. இதை பார்க்கணும் இன்னைக்கு நிதர்சனத்தில் கலியுகத்தில் அப்படின்னா நீங்கள் நேராக உடுப்பி தான் போகணும். ஏன்னா உள்ள கிருஷ்ணன் ஏதோ ஒரு குகைக்குள்ளே இருக்கிற மாதிரி கனகதாசரால் ஒரு கிண்டி மூலயமா தான் நம்ம பார்க்க முடிகிற அளவுக்கு ஆயிடுச்சு. முன்ன அப்படி கிடையாது, கனகதாசருடைய காலத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால கிருஷ்ணனை கண்ணார சேவிச்சுட்டு நவுந்து அந்த பக்கம் போயிடணும். நீ அங்கே நின்றுலாம் சேவிக்க முடியாது. ஏதாவது பிரார்த்தனைனா இந்த பக்கம் கருடாழ்வார், அந்த பக்கம் ஹனுமந்தர், இவங்க 2 பேர்த்துக்கிட்ட தான் வந்து பிரார்த்தனை பண்ண வேண்டிய அவசியம் இருக்காங்க. அப்போ க்ஷேத்திரத்துக்கு போகும்பொழுது தோஷமானது இந்த மாதிரி தான் இருக்கு. நம்ம யார்கிட்டையும் எந்த பிரார்த்தனையும் வச்சு, ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், பரிவார தேவதைகளையெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே கிடையாது, அதை பற்றி நம்ம பேசுறதும் கிடையாது. ஜெய விஜயாலையெல்லாம் ஆஹா இது என்னது இது அப்படின்னு ஏதோ பார்த்துட்டு உள்ளே போயிடுறோம். ஆனால் அது அப்படி இல்லை. எனக்கு என்னமோ தோணுது, இந்த மாதிரி நிறைய பிரார்த்தனைனால தான் திருப்பதியில் எம்பெருமான் கொஞ்சம் தூரமாக உள்ளே இருந்து ஜெய விஜயாலுக்கு இந்தாண்டி நம்மளை தரிசனம் பண்ண விட்டுட்டாரோன்னு. ஆனால் அப்படி கிடையாது. ஒரு ஹாஸ்யத்துக்காக நான் சொல்கிறேன். ஆனால் எம்பெருமான் தன்னுடைய பக்தர்கள் தாங்கிட்ட ஏதாவது கேட்க மாட்டாரான்னு தான் அவர் காத்துட்ருக்கார். ஆனால் அந்த கேட்குற அந்த கேள்வி என்னவா இருக்குன்னா, அவருக்குள்ளே தான் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் எல்லா விதமான மாதுரியங்களும் எல்லாம் அவருக்குள்ளே தானே இருக்கு. இதை ஒன்றொன்னா அவருக்கு கொடுக்க விருப்பம் இல்லை. என்னையே இவன் கேட்டுற மாட்டானா, நான் கொடுத்துட மாட்டானா அப்படின்ற ஒரு தருணத்துக்காக தான் அவர் காத்துட்ருக்கார். இப்படி க்ஷேத்திரங்களுக்கு போனாலும் நம்முடைய மனசானது தெய்வத்தினுடைய சாநித்தியத்தில் லயமாகிறது இல்லை. இப்படி ஏதோ ஒரு விதமாக தோஷத்தை நம்ம பண்ணிடுறோம். பகவான் நாமா சொல்லு கரையேறலாம்னு யாராவது சொல்றான் கூட, அது குருமுகமாக வாங்கியிருந்தாலே கூட அந்த நாமத்தின் மேலே நம்பிக்கை இருக்கு. நாமம் சொல்றதுனால கரையேறுவோம்ன்ற அந்த பிலாசபிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், சித்தாந்த ரீதிகள் எல்லாம் நமக்கு தெளிவாக புரியுது. ஆனால் அந்த நாமமானது எப்படி கடல்ல நங்கூரமா எப்படி போய் உள்ள விழறதோ அது போல அந்த நாம பீஜம், அந்த அந்த விதையானது உன்னுடைய ஹிருதயத்தில் எப்போ போய் விழும் அப்படின்னா, இப்போ உனக்கு சில பரிவார தேவதைகள் எல்லாம் கொடுத்துருக்கார் எம்பெருமான். இந்த பரிவார தேவதைகள் வைக்கக்கூடிய எல்லா தேர்வுலையும் நீ தேர்ச்சி பெறணும். இன்னைக்கு பொதுவாகவே இதெல்லாம் யாரும் கண்டுக்கிறது இல்லை. 10,000 ரூபா கொடுத்தா ஒரு நாமம், 20,000 ரூபா கொடுத்தா ஒரு நாமம், 50,000 ரூபா கொடுத்தா ஒரு நாமம், 1,00,000 ரூபா கொடுத்தா ஒரு நாமம், 2,00,000 ரூபா கொடுத்தா ஒரு நாமம்னு வெளிநாடுகளில் இன்னைக்கு இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கா. நம்ம பாரத தேசத்தில் இன்னைக்கு அந்த மாதிரி நடக்குதான்னு எனக்கு தெரியல. ஆனால் வெளிநாடுகளில் அந்த மாதிரிலாம் இருக்கு. நிறைய பேர் அந்த மாதிரிலாம் வந்து அடியன்கிட்ட சொல்லியிருக்கா. எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட நம்ம இந்த மாதிரி ஒரு தட்சிணையை கொடுத்து அதுக்கு பிரதிபலனா நமக்கு நாமம் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு பேர் நாமம் இல்லையே. அந்த நாமம் எங்கத்தோ இதயத்தில் போய் நங்குற மாட்ட நிற்க போகுது. குருவுக்கு தட்சிணை கொடுக்கணும். அந்த தட்சிணை என்னவா இருக்கணும்னா நீயாவே இருக்கணும், உன் ஹிருதயமாவே இருக்கணும். அப்படிதானே? சில பிரபுபாதர் அயல் நாட்டுக்கு போய் நாம பிரச்சாரம் பண்ணும் பொழுது அவர் தங்கிறதுக்கு எங்கேயும் இடம் கிடையாது. ஒரு பக்தர் அவரை ரொம்ப வற்புறுத்தி அவரை ஒரு இடத்துல தங்குறதுக்காக கூட்டிட்டு போறாரு. இவரோ சன்னியாசி, நியம நிஷ்டைகள் எல்லாம் இவருக்கு உண்டு. தங்குறதுக்கு கூட்டிட்டு போகும் பொழுது திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து கதவை தட்டுறாங்க. கதவை தட்டினா இவர் யாரு தங்க வச்சிருக்காரோ அவருடைய நண்பர் உள்ள வரார். வந்தவர் கொஞ்சம் நிலையில இல்லை, மதுபானம் எல்லாம் பண்ணுவார் போல, இன்னும் வேற சில பழக்கங்கள் எல்லாம் சாப்பிட்றது உண்டு அவருக்கு, சில போதை மருந்துகள் எல்லாம் அவர் எடுத்துக்கிறது உண்டு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பிரபுபாதர் அந்த வீட்டில் இருக்கார். இப்ப அந்த போதை ஆசாமி அந்த மனுஷனும் பிரபுபாதர் கூடயே தான் இருக்காரு. அப்படி இருக்கிற அந்த நிலைமையில இந்த நண்பர் வந்து கேட்கிறாரு, யாரு பிரபுபாதரை கூட்டிட்டு வந்தாரே, அவர் கேட்கிறாரு, சுவாமி இவனுக்கும் இந்த ரூம்ல பங்கு உண்டு, நான் வேணா அவனை வெளியில போக சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அதுக்கு பிரபுபாதர் சொன்னார், இவனை வெளியில போக சொல்லிட்டு எனக்கு என்ன அதுக்கப்புறம் இங்க வேலை? எனக்கு என்னப்பா இங்க வேலை? என்னுடைய கிருஷ்ண நாமமானது, என்னுடைய குரு பரம்பரையினுடைய பிரபாவமானது இவனை மாதிரி இருக்கிறவங்க எல்லாரையும் கரை சேர்க்கறதுக்கு தான் என்னை இவ்வளோ தூரம் அனுப்பியிருக்கு.
இவனை எங்கேயோ நான் வெளியில் அனுப்பிச்சிட்டு நான் இங்கே உட்காந்து நாமா சொல்கிறதுக்கு நான் எங்கள் ஊர்லேயே இருந்திருப்பேனே, அவன் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். இவரும் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவார், பூஜை எல்லாம் செய்வார், மானசீகமாக பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா அவன் விடமாட்டான் பண்ணுறதுக்கு. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, நான் பேர் சொல்ல விரும்பல, அந்த மாதிரி எல்லா விதமான லோலாய்த்தனமும் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா ஒருத்தன், அவன் பின்னாடி பிரபுபாதரே கதி, கிருஷ்ண நாமமே கதி அப்படின்னு அந்த நாமஸ்வரூபத்தினுடைய தாசியனாவே மாறிட்டார். இது எதை காட்டுது அப்படின்னா, ஒரு க்ஷேத்திரத்தால கொடுக்கக்கூடிய விஷயத்த, ஒரு தீர்த்தத்தால கொடுக்கக்கூடிய விஷயத்த, ஒரு நாமத்தால கொடுக்கக்கூடிய விஷயத்த உனக்கு ஒரு சாதுவினுடைய சங்கம், குருவினுடைய அனுகிரகம் கொடுத்துரும். அதனால தான் குருவினுடைய அனுகிரகத்தில் தோஷம் இருக்காது, குருவினுடைய அந்த உபதேசத்தில் தோஷம் இருக்காது. வாங்கிக்கிற நீ அதுக்கு பரிபக்குவமாயிட்டா உடனடியாக எல்லாமே நடந்துடும். அப்போ உண்மையா அந்த தெய்வத்தினுடைய சாநித்தியம் எங்க இருக்குன்னா, குருவினுடைய அந்த சன்னதியில இருக்கு, குருவினுடைய அந்த உபதேசத்துல இருக்கு. அப்போ நமக்கு ஒரு பரீட்சை இருக்குன்னு நான் சொன்னனே, இந்த பரிவார தேவதை பரீட்சை. அது என்ன அப்படின்னா, உன் கண்ணு, உன்னுடைய காது, உன்னுடைய மூக்கு, உன்னுடைய வாய், உன்னுடைய கை, உன்னுடைய காலு, உன்னுடைய எல்லா பிறப்பு இந்திரியங்கள் எல்லாம் ஒரு பரீட்சை வைக்கும். ஒரு பரீட்சை அனுக்ஷணமும் நடக்கும். இந்த பரீட்சைகள் எல்லாம் இந்த உடம்பு எடுத்துட்டு வந்தா உண்டு. ஏன்னா இந்த உடம்பை வச்சுட்டு இது போல நமக்கு சில எண்ணங்கள் தோன்றும் பொழுது அந்த எண்ணத்தை நினைச்சு நம்ம கூனி குறுகணும். ஆனா அதை நினைச்சு நம்ம ஓடி போயிடக்கூடாது. நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த சாதனைய கைவிட்டக்கூடாது. ஏன்? மயிலா இருந்தா ஆடும், கிளியா இருந்தா கத்தும். இது உண்டு. மயிலுக்கு ஆட்டம் பிரதானம், அழகா மேகமெல்லாம் வந்துன்னா ஆடுது. கிளிக்கு கீன்னு கத்துறதோ பேசுறதோ அதுக்கான ஜீவன். அது போல இந்த மனுஷ சரீரத்தை எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா விதமான இந்த உணர்வுகளுமே பிரதானமா இருக்கு. ஆனா மற்றைய ஜீவன்களை காட்டிலும் இந்த மயில், கிளி, புறா, சிங்கம், நாய், பூனை, பாம்பு காட்டிலும் மனுஷனுக்கு ஒரு படி அதிகம் என்ன இருக்கு அப்படின்னா, உன்னுடைய சுவாதந்திரியமானது இந்த மற்றைய ஜீவன்களை காட்டிலும் ஒரு படி மேல நீ பகவானை அனுபவிக்க முடியும். இது உனக்கு கிடைச்சிருக்கும் பொழுது, இந்த இந்திரியங்கள் எல்லாம் வைக்கக்கூடிய பரீட்சையை நீ தாண்டும் பொழுது, உன் ஹிருதயத்துல மூலஸ்தானத்துல அந்த பகவான் வீற்றிருக்காரு. உன்னுடைய பூஜா மூர்த்தி, ஆராதன மூர்த்தி யாரோ அந்த சுவாமி உள்ளதா இருக்கார், கிருஷ்ணன் உள்ளதா இருக்கார். அவருடைய தரிசனம் உனக்குள்ளேயே இருந்தாலும் அது உனக்கு கிடைக்காது. ஏன்? இந்த இந்திரிய பரிவாரங்கள் எல்லாம் உனக்கு வைக்கக்கூடிய எல்லா டெஸ்டும் நீ பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீ அந்த சுவாமியை தரிசனம் பண்ணிடலாம். ஆனா இந்த இந்திரியம் வைக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கெல்லாம் நீ பாஸ் ஆகணும்னா யாராவது கொஸ்டின் பேங்க் கொடுக்கணுமே, பாடம் நடத்தணுமே. உனக்கு பாடமே நடத்தாம டைரக்டா எக்ஸாமுக்கு போயிட்டா என்ன நடக்கும்? இன்னைக்கு நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சாட் ஜிபிடின்னு என்னென்னமோ வந்துருச்சு இல்லையா? இதெல்லாம் வந்து ஏதாவது ஒன்று டைப் பண்ணா உடனடியாக எல்லாம் வந்துடுது. ஆனா அது டிக்ளேர்டு ரிசல்ட்டா, சரியான முடிவான்னு கேட்டால் கிடையாது. ஏன்? என்னதான் ஆர்டிஃபிஷியல், பேரே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருந்தாலும் இட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இட் இஸ் நாட் அ நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? என்ன வித்தியாசம் இது ரெண்டுத்துக்கும்? இயற்கையான அறிவுபூர்வத்துக்கும் செயற்கையான அறிவுபூர்வத்துக்கு என்ன வித்தியாசம்? செயற்கையான அறிவுபூர்வம் இருக்கிற விஷயங்களுக்குள்ள உனக்கு ஒரு முடிவை எடுத்து கொடுக்கும். ஆனா இயற்கையான அறிவுபூர்வம் உன்னையே ஒரு முடிவை ஏற்படுத்த வைக்கும். இதுதான் வித்தியாசம் இல்லையா? அன்னைக்கெல்லாம் மருத்துவர்களை போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த மருத்துவர்கள் டயக்னோஸ் பண்ணும் பொழுதே அந்த பேஷண்ட்டை கண்ணாலேயே ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் மற்ற ஸ்கேன் எல்லாம். இன்னைக்கு டாக்டர்ஸ் எங்கேயா போய் பார்க்கும்பொழுது அவங்க கையில செத்தஸ்கோப் வச்சிருக்காங்களோ இல்லையோ, சாட் ஜிபிடி வச்சிருக்காங்க. அது எந்த டாக்டரா இருந்தாலும் சரி, அலோபதியோ ஆயுர்வேதவோ யுனானியோ, ஏன்னா நான் இதெல்லாம் சொல்லிடுறேன், நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை இல்லையா?
அப்படி பார்க்கும் பொழுது அவங்க சாட் ஜிபிடி இல்லை வேற ஏதாவது கிளாட் என்னென்னமோ வச்சிருக்காங்க, சை மேஜர் ஏதோ, அதுக்குள்ள the patient has come to me with these problems, so kindly prescribe a tablet which is available in this district, in this taluk, with this medical representatives அப்படின்னு சொன்னா அது எதையோ கொடுக்குது. உடனே இவங்க அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இவங்க எழுதுற மாதிரி எழுதி கொடுத்துட்றாங்க. நான் இதெல்லாம் எப்படா இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறேன்னா இது எனக்கு நடந்ததுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போது அவன் இவ்வளோ நாள் படித்த அந்த வித்வத்தெல்லாம் வீணாக போயிடுது. அதனால நமக்கு வைக்கக்கூடிய பரீட்சையை தாண்டி நம்ம உள்ள தெய்வத்தை நிதர்சனத்துல தரிசனம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒருத்தர் பாடம் எடுக்கணும். அந்த பாடம் எடுக்கக்கூடியவர் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லயும் வரமாட்டார், நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ்லயும் வரமாட்டார், இன்டெலிஜென்ஸ்லயே வரமாட்டார். அவர் எதுல வருவார் அப்படின்னா பக்தியில வருவார். அவர் தான் குருநாதர். உனக்கு வைராகியம்னு ஒன்று இருந்தா கூட அதை பக்தியோட நீ செயல்முறைப்படுத்தினாதான் முடியும். யோக பிருஷ்டனா நீ இருந்தா கூட அதை பக்தியோட நீ செயல்படுத்தினாதான் முடியும். பக்தின்றது இங்க எனர்ஜி சோர்ஸ், சக்தி மாதிரி. சக்தி இல்லாம நீ எதையுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட குருநாதர் நமக்கு பாடம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த இந்திரியங்கள் வைக்கக்கூடிய எல்லா தேர்வுகள்லையும் நம்ம தேர்ச்சி பெற முடியும். இந்த தேர்வுகள்ல நம்ம எங்கேயாவது கொஞ்சம் தவறு செஞ்சுட்டா கூட வர்ணாசிரம தர்மத்துல எந்த ஆசிரமத்துல இருந்தாலும் சரி அந்த ஆசிரமம் நமக்கு பலிக்காது. அது பிரம்மச்சரிய ஆசிரமமா இருந்தாலும் சரி, கிரகஸ்தாசிரமமா இருந்தாலும் சரி, வானப்பிரஸ்தனா இருந்தாலும் சரி, சந்நியாசமா இருந்தாலும் சரி. இங்க சைத்தன்ய நந்தர்ன்ற திருநாமத்துல விட்டல் பந்த் சந்நியாசம் வாங்கிட்டு உட்கார்ந்துருக்காரு இல்லையா? இவர் இப்படிதான் என்ன பண்ணிட்டார், எங்கேயோ இந்திரியங்கள் வைக்கக்கூடிய ஏதோ ஒரு பரீட்சையில ஒரு சின்ன தவறு பண்ணிட்டார். சர்வசாஸ்திரமும் படிச்சவர், ஆனா இவருக்கு அந்த ஆசிரமத்தின் மேல இருக்கக்கூடிய ஒரு பேர ஆவலால தன்னுடைய கடமையிலிருந்து கொஞ்சம் தவறிட்டார். என்ன கடமை? அக்னி சாட்சியா கரம் பிடிச்ச மனைவிய அவர் யோசிக்கல. நீ மனைவியை கரம் பிடிச்ச போது அதுல நீ ஒரு ஆசிரமத்துக்குள்ள போயிருக்கியே. எப்படி நீ திருமணம் செய்யும் பொழுது பிரம்மச்சரிய ஆசிரமத்தை வெற்றிகரமா முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நான் கிரகஸ்தாசிரமத்துக்கு போறேன்னு சொன்னியோ, அது போல கிரகஸ்தாசிரமத்துல இருந்து நீ வர்ணாசிரம தர்மத்துல நம்ம கிரமப்படி பார்த்தா வானப்பிரஸ்தத்துக்கு அப்புறம் தான் சந்நியாசம். பட் சந்நியாசம் நீ ஆரம்பத்திலே கூட எடுக்கிறதுக்கு நிறைய இடங்களை சாஸ்திரமே காட்டுறது. அப்ப இதுல இருந்து நீ அதுக்கு போகும் பொழுதும் அது தர்மப்படி இருக்கணுமே. அதனால தானே மனைவிக்கு தர்ம பத்தினியே ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, நீ செய்யக்கூடிய தர்மங்களுக்கு அவ ஒரு காவல் தெய்வமா இருப்பா. தர்ம பத்தனன்னு எங்கேயும் சொல்லி நம்ம பார்க்கல. ஏன்? உடலாலும் சரி உள்ளத்தாலும் சரி ஒரு ஆணுக்கு கொஞ்சம் நிபந்தனைகளும் கடமைகளும் ஜாஸ்தி, பெண்ணை காட்டிலும் ரொம்பவே ஜாஸ்தி. இன்னைக்கு என்னதான் நம்ம ஈக்குவாலிட்டி பேசினாலும் அவரவர்களுடைய இயற்கை சூழலே எப்படி இருக்கு அமைச்சிருக்கு அப்படின்னா ஆண்களுக்கு கொஞ்சம் நிபந்தனைகளும் கடமைகளும் ஜாஸ்தி இருக்கு. இவன் இவ்வளவும் செய்யணும் அப்படின்னா அந்தந்த ஆசிரமத்துல யார் யார் அவர்களுக்கு உபகாரமா இருப்பா. பிரம்மச்சரியன் உபகாரத்தையே தேடக்கூடாது, ஏதாவது வந்தா அதை ரிசீவ் பண்ணிக்கலாம். கிரகஸ்தனுக்கு அப்புறம் வரேன். வானப்பிரஸ்தனுக்கு யாராவது அதிதிகள் போகும்பொழுது சத்காரியம் பண்ணா கூட அதை அவன் ஏத்துக்கலாம். சந்நியாசிக்கு இங்க உபகாரம்ன்றது அவனுடைய வைராகியமே தான். ஆனா கிரகஸ்தனுக்கு இங்க கடமையை கொஞ்சம் நிபந்தனைகளை கொஞ்சம் பிரிச்சு கொடுக்குது சாஸ்திரம். என்னன்னா, அவன் யார அக்னி சாட்சியா கரம் பிடிச்சானோ அந்த மனைவியினுடைய கையில தான் இருக்கு இவனுடைய தர்மம் நிக்கிறதும் நழுவுறதும். இவனே புத்தி இல்லாம இல்ல ஒரு மொசடா எங்கேயாவது அலைஞ்சிட்டு இவன் பெண்டாட்டி மேல பழிய போடக்கூடாது. அப்படி போடுறவன் பேச்சுங்க நான் பேசல. பொதுவா தர்மப்படி நடக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கணவனுக்கு அவனுடைய தர்ம முடிச்சு யாருடைய கையில இருக்கு அப்படின்னா அந்த மனைவியினுடைய கையில தான் இருக்கு. அதனாலதான் அவளை தர்ம பத்தினி யமராஜனை சொல்லும் பொழுது தர்மராஜான்னு சொல்றது உண்டு. இப்படிதான் ஒருத்தர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் சொன்னார், சுவாமி அதனாலதான்
என் பத்தினிக்கு பேரு தர்ம பத்தினி, யமராஜருக்கு பேரும் தர்மராஜர் போல இருக்கு. நான் கேட்டேன், எதுக்கு இப்படி கேட்குறீங்க? இல்லை, அவரும் உயிரெடுப்பார் இவளும் உயிரெடுப்பா அப்படின்னாரு. ஐயோ, விளையாட்டு கூட அப்படி சொல்லக்கூடாது. ஏன் ஏன் அப்படின்னா, தர்மராஜர்னு பகவான் அவரை கூப்பிட்டதுக்கு காரணம், தர்மத்திலிருந்து ஒரு க்ஷணம் கூட நவர மாட்டார், நவரவே மாட்டார். யுதிஷ்டருக்கும் தமிழ்ல தர்மராஜர்னு சொல்றது உண்டு. அப்போ தர்மத்தை இவங்கள் எல்லாம் பரிபாலனம் பண்றதுனால தர்மம் இவர்களை காக்கும். அப்படி இந்த கணவனுக்கு இந்த தர்ம முடிச்சானது யார்கிட்ட இருக்குன்னா மனைவி கிட்ட இருக்கு இல்லையா? அப்படி முடிச்சு அவ கையில இருக்கும் பொழுது அவளா அவிழ்த்து விடாம இந்த தர்மத்தை தாங்கி நீ இன்னொரு ஆசிரமத்துக்கு போக முடியாது, போகவே முடியாது. ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்கு போகும் பொழுது இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர்லாம் கேட்பா. நீ இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த கம்பெனிலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் வாங்கிட்டு வராமல் புது கம்பெனிக்கு போயிட்டு எனக்கு ஓட தெரியும், பாட தெரியும், விழ தெரியும், படுக்க தெரியும், எதை சொன்னாலும் அவன் ஏற்றுக்க மாட்டான், ஏற்றுக்கவே மாட்டான். சார், நான் படித்த சர்டிஃபிகேட்லாம் இருக்குது சார், அதெல்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் லெட்டராவது வாங்கிட்டு வா இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த இடத்துல அப்படின்னு அவன் கேட்குறான் இல்லையா? லௌகிகத்துக்கே அது உண்டு இல்லையா? அப்படி நீ பிரம்மச்சரியத்திலிருந்து போகும் பொழுதும் தர்மத்தை தாங்கிட்டு போற. இந்த கிரகஸ்தாசிரமத்தில் அது உன் மனைவி கிட்ட கொடுக்கற. மனைவி கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டு நீ அடுத்த ஆசிரமத்துக்கு போகணும். ஆனா இங்க விட்டல் வந்து என்ன பண்ணிட்டாரு, அந்த முடிச்சு அவகிட்ட தான் இருக்குன்றத கொஞ்சம் மறந்துட்டார், மறைச்சிட்டார். அதுதான் வாஸ்தவம். ஆனா அந்த முடிச்சு இவரை விடல. அதனால தன்னுடைய குருவான ராமானந்தர் இப்ப எல்லாம் யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு ஆசிரமத்துக்கு வந்துட்டு, விட்டல் பந்த் இங்க வா, லோகத்துல பொய் சொல்றது தப்பு கிடையாது, பொய் சொல்றது தப்பு கிடையாது. தர்மம் நிலைநாட்டப்படுறது அப்படின்னா அது பொய் கிடையாது. ஆனா குரு கிட்ட அந்த விஷயத்துல கூட பொய் சொல்லக்கூடாது. அப்படி இருக்கும்போது நீ ஏன் என்கிட்ட பொய் சொன்ன இப்படின்னு கேட்ட உடனே விட்டல் பந்துக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. தூக்கி வாரி போட்ட உடனே அவரும் காலில் விழுந்து நமஸ்காரம் எல்லாம் பண்றார். நமஸ்காரம் பண்ண உடனே அவருக்கு ஒரு விஷயம் தோன்றது. என்ன தோன்றதுன்னா, என்னமோ குருநாதர் இப்ப செய்ய போறார். அம்மா ருக்மிணி வாங்க பார்க்கிறார். பார்த்த உடனே கூனி குறுகி போய் அழறார். ஏன்? ஏன்னா அவ தர்ம பத்தினி இல்லையா? தர்மத்தை அவ கையில பிடிச்சிட்டு இருக்கா. சாக்ஷாத் அவ தர்ம தேவதை. அப்படி இருக்கிறனால குருநாதர் சொல்றார், விட்டல் பந்த், என்னுடைய வாக்கு சத்தியமா இருந்தா அத நீ உணர்ற அப்படின்னா ருக்மிணியுடைய கரத்தை பிடி. இவர் ஒரு நிமிஷம் கூட நினைச்சு பார்க்கல இப்படி அவர் சொல்லுவார்னு. ஆனா சொன்ன உடனே பிடிக்கலாமா வேணாமான்ற விசாரத்துக்குள்ளேயும் போகல. ஏன் அப்படின்னா குருவுடைய வாக்கு சத்தியமானது. அது அப்படி நெருப்பு மாதிரி இருக்கும். நரசிம்ம அவதாரம் பண்ணி பகவான் வந்த பொழுது நரசிம்ம அவதாரத்துல நரசிம்மருடைய நாக்கானது வெளியில அப்படி வந்து வால் மாதிரி வீசிட்டு வீசிட்டு உள்ள போச்சான். வீசிட்டு வீசிட்டு உள்ள போகும் பொழுது எதனால அப்படி பண்ணினார் அப்படின்றதுக்கு மாத்வ சம்பிரதாயத்துல வியாக்கியானம் எடுக்கிறா. அந்த அரக்கனுக்கு, அந்த ஹிரண்ய கசிபுக்கு காட்டுறாராம், டேய் தர்மம் எனக்குள்ள இருக்குடா, இந்த தர்மத்தை நீ விட்டுட்டடா, இந்த தர்மத்தை நீ விட்டுட்டடா, இந்த தர்மத்தை நீ விட்டுட்டடான்னு தன் நாக்கான அந்த தர்மத்தை அப்படி வீசி வீசி காட்டுறாராம். ஏன்? அந்த நாக்குல அந்த தர்மம் தேவத்தை வசிக்கிறான். அந்த தர்மதேவ வசிக்கிற அந்த நாக்கால நீ நாமா சொல்லணும் இல்லையா? அது அப்படிதான் சொல்லுவான். அதனால இவர் சொன்ன உடனே விட்டல் பந்தும் தன்னுடைய மனைவியுடைய கரத்தை பிடிச்சிடுறார். அப்ப சொல்றார் ராமானந்தர், அப்பா ஊரு பழிக்கும் உலகம் பழிக்கும் இல்லை என்ன நிலைமை ஏற்படும்ன்றத பத்திலாம் நீ யோசிக்காத. நீ சந்தோஷமா போய் உன்னுடைய பூர்வாசிரமத்துல போயிடு. நீ இப்ப சந்நியாசத்துக்கு வந்தன்ற கணக்கு ஏற்புடையதல்ல, அது ஏத்துக்க முடியாதுப்பா. நீ போயிடு இங்கிருந்து. ஆலந்திக்கே போய் 2 பேரும் திவ்ய தம்பதியா அங்க வாழணும். உன் மனைவிக்கு என்னுடைய நாவின் வாக்கு மூலியமா பகவான் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார்.
புத்திரவதி பவ அப்படின்னு உங்க 2 பேர் மூலியமா 4 அற்புத மகான்கள் இந்த லோகத்துக்கு வரப்போறான். எல்லாம் சாட்சாத் பிரம்மஸ்வரூபமான குழந்தைங்க. அது நடக்க போகுது. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறார். உடவுணி ஸ்ரீபாதே திதலே ஆஸ்வாசன மனதி கரிகிரகண இச்சேயாதா ஸ்வாதேசா ஜாவுனி கரவாஷம சகரூப ஸ்வதர்ம சாலவாவா ஸ்ரீபாதே மஸ்தகி हातटे वियेला निरोबतिथला चैतन्यासी हासिन्नले लोगपरवा हासन्यास करिदी उपहास. விட்டல் பந்தும் ருக்மிணியும் இப்ப ஆலந்துக்கே வந்துட்டாங்க. அங்க அவங்க சந்தோஷமா சேர்ந்து குடும்பம் நடத்தலாம்னு அந்த வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது ஊர்க்காரங்க விடுவாங்களா? யார் வாயம் மூடினாலும் ஊர் வாயம் மூட முடியாதுன்னு சொல்லுவாங்க. விட்டல் பந்த் ருக்மிணி வாழ்க்கையிலையும் அதே போல ஊர் மக்கள் எல்லாரும் வந்து, ஆமாம்பா நல்ல சன்னியாசி ஆயிவன், சந்நியாசத்தை எடுத்துட்டு இந்த ஊருக்கு திரும்பியும் கிரகஸ்தனா வந்திருக்கான், இவன் கூட குடும்பம் நடத்துறதுக்கு இவளும் சம்மதிச்சு கூட வாழறாப்பார், இவளை சொல்லணும் அப்படின்னு போற வர எல்லாரும் திட்டுறாங்க. ஆலந்தி ஊருக்குள்ளேயே அவங்களை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஊருக்குள்ளே நீ வரக்கூடாதுப்பா, எப்ப நீ எடுத்த சந்நியாசத்தை இப்படி விட்டுட்டு அல்பமா திரும்பியும் கிரகஸ்தாசிரமத்துக்கு வந்தியோ அப்போ நீ இந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடாது. பொதுவாகவே நம்ம நினைக்கிறது என்னன்னா, ராகவேந்திர சுவாமிகள் இருக்கார், இல்ல மற்ற மகான்கள் எல்லாம் இருக்கா அப்படின்னா, இவர்கள் எல்லாம் பிரகலாதனுடைய அவதாரம்னு ராகவேந்திர சுவாமியை சொல்லும் பொழுது அவர் எப்படி திருமணம் பண்ணிக்கலாம், அவர் எப்படி குழந்தை பெற்றுக்கலாம், இல்ல மற்ற மகான்கள் யாரையாவது நம்ம எடுக்கும் பொழுது இதே கேள்வி நம்ம கேட்கறது உண்டு. அன்னமாச்சாரியருடைய வாழ்க்கையில இப்படி நடந்தது இல்லையா? அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த இந்திரியங்களால அனுபவிக்கக்கூடிய எல்லா அனுபவங்களுமே லௌகீகபரமா இருக்கிறதுக்குத்தான்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இது நமக்கு வேணா அப்படி இருக்கலாம். ஆனா மகான்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவங்க இந்த கண்ணை, இந்த காதை, இந்த மூக்கை, இந்த எல்லா இந்திரியங்களையும் அவங்க பயன்படுத்துறது எதுக்கு அப்படின்னா பகவானுடைய கைங்கரியத்துக்கு, வேற எதுக்கும் அவங்க பயன்படுத்திக்க மாட்டாங்க. இதை புரியாத அந்த காலத்துல எந்த காலத்திலையுமே அப்படி சில பேர் இருப்பாங்க இல்லையா? அதுவும் ஜாதி வெறியர்கள்னு சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஜாதியில பிறந்து என்ன கடமையை செய்யணுன்றதுல கூட அவங்களுடைய நாட்டம் இருக்காது. வெறுமனே அந்த பேர் பதாகையை தாங்கிட்டு நான் இன்னத்துல பிறந்துட்டேன்னு மார்தட்டிக்கிற வாசு நிறைய பேர் இன்னைக்கும் உண்டு இல்லையா? அதுக்காக சங்கம்லாம் வச்சிருக்கா, என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கா. ஆனா அந்த கடமையில இருந்து தவறிடுவா. உண்மைதானே, வாஸ்தவம் தானே அது. அப்படி அந்த ஊர்ல இருந்த பிராமணர்கள் என்ன பண்றா, இவரை வந்து வையரா 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 அப்படி திட்டுறா. ஊர்ல இருந்து வெளியில போகும்போதுல நீ இந்த ஊருக்குள்ளேயே வரக்கூடாது, ஆலந்தி ஊருக்குள்ள உனக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க 2 பேருக்கும் எங்க போகணும்னு தெரியல. அந்த நேரத்துல 2 பேரும் ஆலந்திக்கே கஷேத்திர சுவாமியா இருக்கிறவர் யாரு? சித்தேஸ்வரர். இவருக்காகத்தான் அவர் வந்து உட்கார்ந்துருக்காரு முன்னாடியே. சித்தேஸ்வரர் கிட்ட போய் பிரார்த்தனை பண்றா. அப்ப சித்தேஸ்வரர் அவங்களுக்கு பிரசன்னமாகி ஒரு விஷயம் சொல்றாங்க. அப்பா விட்டல் பந்த், நீ அழுவாத, இது இப்படிதான் நடக்கணும்னு இருக்கு. காலம் நம்மளை ஏதாவது செஞ்சு நம்மளை மோசமான நிலைமைக்கு தூக்கி போடுற மாதிரி நமக்கு தெரியலாம். ஆனா அதுதான் ரூட் மேப்பே. நீ போய் சேர வேண்டிய இடத்துக்கு அதுதான் வழி. அது தெரியாம இது யாராலையோ நடந்தது, எப்படியோ நடக்குதுன்னு நினைச்சேன்னா அது உன்னுடைய மூடத்தனம். நீ அதனால அப்படிலாம் யோசிக்காத. இந்த ஆலந்தியில இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு அற்புதமான இடம் இருக்கு, சித்தபேட் அப்படின்னு சொல்லுவா. அந்த சித்தபேட்ன்ற இடத்துல 84 சித்தர்கள் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கா.
அந்த ஜீவ சமாதியில அவ இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கா. அந்த சமாதி இருக்கிற இடம் பேரு சித்தபேட். அந்த சித்தபேட்டுக்கு போய் நீங்க அங்க போய் குடும்பம் நடத்துங்க, அங்க போய் இருங்க. பொதுவா அருணாச்சல மகாத்மியத்துல திருவண்ணாமலைன்ற கஷேத்திரம் இருக்கு இல்லையா, அந்த திருவண்ணாமலை அந்த மலையை சுத்தி கோடி கோடியா வீடு கட்டி குடும்பம் நடத்தி 30 புள்ள பெத்தாலும் அவன் சன்னியாசின்னு அருணாச்சல மகாத்மியம் சொல்றது. அருணாச்சல மகாத்மியம் என்ன சொல்லுதுன்னா, திருவண்ணாமலையில் இருக்கிறவங்க அத்தானா பேருமே சன்னியாசிக்கலாம். அவனுக்கு குழந்தை இருக்கேன்னு நினைச்சு அவனை சன்னியாசி இல்லைன்னு அவனை சர்வசாதாரணமா நினைச்சிடாத, அவனை நமஸ்காரம் பண்ணு. ஏன்? அவன் அந்த அந்த கிரியுடைய சாயல்ல வாழ்ந்துட்டு இருக்கான். அது போல சித்தபேட்டுக்கு அனுப்பி விடுறாரு. சித்தபேட்டுக்கு அனுப்பின உடனே சித்தபேட்டு எங்கேயோ ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கு, தங்கறதுக்கு இடம் கிடைச்சிருச்சு, சாப்பாட்டுக்கு வாழறதுக்கு வழி. அதுவும் அப்போதைய பிராமணர்கள் எல்லாம் உஞ்ச விருத்திய பிரதானமா கொண்டு வாழ்ந்தவங்க இல்லையா, எப்படி வாழறது? உடனே அந்த கிராம சபை நிறுவனர் என்ன பண்ணார், ஆலந்தி கிராம சபை நிறுவனர், தபார் விட்டல்பந்த், இந்த ஊருக்குள்ள நீ வரக்கூடாது. ஒருவேளை நீ வரணும்னா உன்னுடைய உருவ நிழலானது உன் காலடியிலேயே விழற மாதிரி இருக்கிற டைம்ல தான் நீ வரணும். அது எப்ப நடக்கும்? மத்தியானம் 12 மணில நடக்கும். அதனால ஒரு நாள் நீ மத்தியானம் 12 மணிக்கு தான் ஊருக்குள்ள வந்து பிக்ஷை கேட்கணும். அப்புறம் இன்னொன்னு நல்லா நோட் பண்ணிக்கோ, நீ உள்ள பிக்ஷைக்காக வரும் பொழுது உன் நிழல் உன்னுடைய காலிலேயே விழும். நீ அடுத்தடுத்த அடி எடுத்து வைக்கும் போது உன்னுடைய அந்த சுவடு இந்த மண்ணில் படக்கூடாது. அதனால தென்னை மட்டைய உன் கழுத்துல முன்னையும் பின்னமும் நீ கட்டிக்கணும். அது கீழே படணும். நீ நடந்து போக போக உன் சுவட அந்த தென்னை மட்டை தீத்திக்கிட்டே வரணும், அழைச்சிக்கிட்டே வரணும். அப்படிதான் இந்த ஊருக்குள்ள வந்து பிக்ஷை கேட்கணும். எவ்வளவு நம்ம கதையா இதை சொல்லிடுறோம், எப்படி கதையா இதை சொல்லிடுறோம். ஆனா வாஸ்தவத்துல அடியன் வாழ்ந்த ஊர் சேலம் மாவட்டத்துல ஆத்தூர்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல இன்னைக்கும் அக்ரஹாரம்னு ஒரு தெரு உண்டு. ஆத்தூர் லைப்ரரியில 2003 வருஷத்துல அந்த பழைய லைப்ரரியில இருந்த பழைய, அதாவது அப்பப்ப வந்த பழைய பிட் நோட்டீஸு, இது மாதிரி பழைய அந்த இதெல்லாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் தொகுத்து ஆத்தூர் அரசினர் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில வேலை பார்த்த ஒரு தமிழ் ஆசிரியர் அதை ஒரு கட்டுரையா எழுதியிருந்தார். அவரும் அந்த ஊருக்காரர். அப்ப அந்த ஊர் அக்ரஹாரத்துல பிராமணர்களை தவிர்த்து வேற யாராவது உள்ள வரா அப்படின்னா அவங்க செருப்பு போடக்கூடாது, போட்டிருந்தா அதை அக்குள்ள எடுத்து வச்சுக்கணுமா, அந்த துண்டை இடுப்புல கட்டிக்கணுமா, அப்புறம் குனிஞ்சு ஒரு பவ்யமா தான் வரணும், யாருடைய வீட்டுக்குள்ளேயும் போகக்கூடாது, வெளியில நின்று சாமி சாமின்னு தான் கத்தணும். இவ்வளவு கொடூரமான சூழ்நிலையெல்லாம் நம்ம சமுதாயத்துல இருந்திருக்கு. இங்கேயோ இவர் என்ன பண்ணிருக்கா, நான் யாரையோ குறிப்பிட்டு சொல்லணும்னு சொல்லல, இதெல்லாம் மாத்திக்கணும். நீ யாரா வேணா இரு, எந்த ஜாதியா வேணா இரு, உன்னோட இன்னொருத்தன் வந்துட்டா அவனை நம்ம அடிமையாக்குறது, உன்னோட இன்னொருத்தன் வந்துட்டா அவனை நம்ம அடிமை. யாருக்கு அடிமை நீ? ஒரு சுனாமி வந்தா அது யாரையும் நீ என்ன ஏதுன்னு பாக்குறதுல அப்படியே அள்ளிட்டு போயிடுது. யானைக்கு மதம் பிடிச்சா கிட்ட போறது, தான் வளர்த்த பாகனாவே இருந்தாலும் போட்டு மெதிச்சு கொன்னுறது. அடிக்கிற வெயிலானது இவன் பிராமணன், இவன் சத்திரியன், இவன் அவன் இவன் பார்த்து அடிக்கிறதுல பொசுக்கி தள்ளிடுது. பிரகிருதி எல்லாருக்கும் பொதுவா இருக்கு. அந்த எண்ணம் இல்லாதவனுடைய மனசுல பகவான் ஒரு க்ஷணமும் வரமாட்டான். இது சத்தியம். வர்ற மாதிரி தெரியலாம், எப்படி வர்ற மாதிரி தெரியலாம், அந்த கற்பனையிலேயே வாழ்க்கை போகும். அப்புறம் என்ன? புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், திரும்பி திரும்பி நீ பிறப்ப. எதுக்கு இதை சொல்றோம் அப்படின்னா, எனக்கு ஒவ்வொரு முறையும் அந்த ஊர்ல அந்த தெருவில் நடக்கும் பொழுது இந்த ஞாபகம் எனக்கு வரும். எல்லா ஊர்லயும் இது இருந்திருக்கு, அடியேன் அந்த ஊர்ல இருந்த கொஞ்ச காலம் அப்படின்றதுனால எனக்கு இது ஞாபகம் வருது. அப்போ இது போல ஒரு செயல்
பகவானுக்கு பிரீத்தியை கொடுக்காதுப்பா. ஒரு முறை கிருஷ்ணபிரேமி அண்ணாவை சேவிக்கிறதுக்காக யாரோ ஒரு ஒரு அம்மா வந்தா, வாயில வெத்தலை பாக்கெல்லாம் போட்டிருக்கா. அவ உடுத்திருக்கிற அந்த சேலையில அவ்வளவு ஓட்டை இருக்கு. அவ்வளவு ஓட்டைனா அவ்வளவு ஓட்டை. அப்புறம் அந்த ஊர்க்கார யாரோ, அந்த ஊர்லயே இருக்கக்கூடிய யாரோ ஒரு கிராமத்துக்காரங்க வந்து அண்ணா கிட்ட சொல்றாங்க, இவர் வந்து இந்த அம்மா வந்து ஏதோ பக்கத்து ஊர்ல, அங்க ஏதோ திருக்கோவிலூர் பக்கத்துல எங்கேயோ நான் பார்த்தேன், அங்க பிச்சை எடுத்துட்டு இருந்தா. அண்ணா நீங்க கிட்ட வர வேண்டாம், அவளை உங்ககிட்ட அனுமதிக்க வேண்டாம். ஏன்னா அவள் அப்பதான் மலம் கழிச்சிருக்கா. மலம் கழிச்சு ஒரே இதாக இருக்குது. இவர் அப்பதான் கோலாகலனுக்கு எல்லா ஆரத்தி எல்லாம் முடிச்சுட்டு பக்தர்கள் எல்லாருக்கும் தீர்த்தம் எல்லாம் கொடுத்துட்டு இவர் அவருடைய அந்த பவனத்துக்கு வெளியில ஏகாந்தமாக உட்காந்துருக்காரு. யாருமே அங்கே இல்லை. ஒரு 2-3 பேர் இருந்தா, அவ்வளோதான். உடனே இவர் என்ன பண்ணார், அந்த அம்மாவை இவங்க பேசுறதெல்லாம் அவர் கண்டுக்கவே இல்லை. இவருடைய நிலை என்னன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கிருஷ்ணனை பற்றி சொல்லிடலாம், கிருஷ்ண பிரேமியை பற்றி சொல்ல முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்தவர் அவர். அப்படி இருந்ததுனால இவர் அந்த அம்மாவை இவங்க பேசுறதெல்லாம் கண்டுக்காம, வா இங்க வா, இங்க வா, இங்க வாணி. அந்த அம்மா தயங்குது. ஏன்னா சுத்தி இருந்தவங்க எல்லாரும் அந்த அம்மாவை வர விட மாட்டா. அந்த அம்மா பக்கத்துலேயே அந்த பக்கம் போயிடுன்னு மிரட்டுறா. இவர் அங்க இருந்து, நீ அதெல்லாம் கண்டுக்காத, வா இங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. இது எப்படி இருந்ததுன்னா, மதம் பிடிச்ச ஒரு யானை தும்பிக்கையால முன்னாடி இருக்கவங்கள தாம் பக்கம் இழுக்கிற மாதிரி இவர் தன்னுடைய கையை நீட்டி நீட்டி வா வான்னு கூப்பிடுறாரு. உடனே அந்த அம்மா வந்தால பக்கத்துல, அந்த அம்மா கிட்ட பழம்லாம் கொடுத்தாரு. கொடுத்த உடனே அந்த அம்மா தன்னுடைய வஸ்திரத்தை விரிச்சா, அதுல அவ்வளவு ஓட்ட, அதுல பழம் தாங்காது. இவர் என்ன பண்ணார், இவர் ஒரு உத்திரியம் போட்டிருந்தார் இல்லையா, அந்த உத்திரியத்துல எல்லா பழத்தையும் வச்சு அந்த ஒரு மூட்டை மாதிரி கட்டி அவளுக்கு தீர்த்தமும் கையில கொடுத்து, அவளுக்கு வாங்க கூட தெரியல, காட்டுறாரு. இந்த மாதிரி கையை காட்டு காட்டு அப்படின்றார். அதுல தீர்த்தத்தை ஊத்துறார். அவளுக்கு அது தீர்த்தம்னு தெரியல, ஏதோ குழாயை திறந்து தண்ணி குடிக்கிற மாதிரி ஏதோ தண்ணி தான் ஊத்துறாங்க, இது நல்லாவும் இருக்கே அப்படின்னு அவன் நிறைய குடிக்கிற. இவர் எல்லாம் மீதி இருக்கிற அவ்வளவு தீர்த்தமும் அவளுக்கு கொடுத்தார். அவ்வளோ அதை குடிச்சா. எல்லாம் கொடுத்தா அவள் என்ன பண்றா, இவருடைய திருவடியில விழுந்து நமஸ்காரம் எல்லாம் பண்ணி, சாமி சாமின்னு சிரிக்கிற, எல்லாம் பண்ண, சந்தோஷமா சந்தோஷமா அப்படின்ட்டு உள்ள அண்ணாவுடைய தர்ம பத்னியான மண்ணியை கூப்பிட்டு, அவளுக்கு உடுத்திக்கிறதுக்கு நல்ல ஒரு 2 வஸ்திரம் கொடு அப்படின்னு ஒன்னே மண்ணி என்ன பண்றாங்க, 2 வஸ்திரத்தை கொடுத்து அவளுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. அப்போ நமக்கு உதாரணமா வாழ்ந்த மகான்கள் எல்லாருமே யாரையும் ஒதுக்கியோ ஏற்ற இறக்கமாவோ பார்த்ததே கிடையாது. என்னதான் அண்ணாவுடைய உபன்யாசத்துல பல இடங்கள்ல பலவிதமா சில விஷயங்கள் அவர் பேசியிருந்தாலும், அவருடைய ஹிருதயமானது எதுல லயிச்சிருக்குன்னு கிருஷ்ணனுக்கு தெரியும், கிருஷ்ண பிரேமிக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. நம்ம எல்லாரும் பேசுறோம் இல்லையே, இப்ப அடியனும் பேசுறோம், இதெல்லாம் ஒரு கெஸ் தான், ஒரு 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 சின்ன கெஸ்ஸிங்ல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். எந்த மகான்களை பத்தியுமே அவளுடைய ஹிருதயம் அவர்களுடைய அந்த தெய்வத்துக்கு தான் தெரியுமே தவிர்த்து, கூடையே நீ வாழ்ந்திருந்தாலும் இல்ல நீ அவங்களுக்காகவே பக்கத்துல இருந்திருந்தாலுமே உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு துளி கூட கிடையாது. அப்படி விட்டல் பந்த் என்ன பண்றார், ஆலந்திக்குள்ள வரணும் அப்படின்னா அவருக்கு நியமிக்கப்பட்ட இந்த நிபந்தனை, தென்னை மட்டைய முன்னாடியும் பின்னாடியும் கட்டிக்கிட்டு தான் உள்ள வரணும். அப்படி வந்தால் ஒழிய உனக்கு பிக்ஷை இங்க கிடைக்குமே தவிர்த்து, இல்லைனா பிக்ஷை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். இந்த தம்பதிகள் அற்புதமா விட்டலனே கதின்னு வாழ்ந்துட்டு இருக்கா. பசின்னு வந்துட்டா இவன் என்ன பண்ணுவானா, விட்டலனுடைய நாமத்தை தான் ஸ்மரணம் பண்ணி கீர்த்தனம் பண்ணுவா. ஒரு முறை ருக்மிணி கேட்கிறா, சுவாமி நமக்கு சரி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணுமே, அந்த நைவேத்திய பிரசாதத்தை நம்ம ஸ்வீகரிச்சுக்கலாம் இல்லையா? நம்ம இப்படியே சாப்பிடாம கொள்ளாம உக்காந்துட்டோம் அப்படின்னா, குருநாதர் சொன்ன அந்த 4 மகா புருஷர்கள் நமக்கு வர்றதுக்கு நம்ம தடை விதிக்கிற மாதிரி ஆயிடும். நம்ம ஒரு காலமும் அப்படி செய்யக்கூடாது. நமக்கு வெக்கம், சூடு, சொரணம், மான, ரோஷம் எதுவுமே இல்லை அப்படின்னு யாராவது பழிச்சாலும் பரவாயில்ல, நம்ம பிக்ஷைக்கு போவோம் சுவாமி அப்படின்னு ருக்மிணி பின்னாடியே போவா. விட்டல் பந்தும் போவார்.
இவர் பிக்ஷை எடுத்து கொடுக்கறத எல்லாம் ருக்மிணி வாங்கி தான் முந்தானி முடிப்புல அப்படி கட்டிப்பா. அந்த பிக்ஷைக்கு போகும் பொழுது அந்த பிக்ஷையை எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கொடுப்பான்லாம் இல்லை. யார் கொடுப்பா? ஒதுக்கி வைக்கப்பட்டவங்களுக்கு நல்லது பொல்லதையா கொடுப்பாங்க? ஆகாதது, மோசமானது, கருகுனது தானே. அது மாதிரி இருக்கிறதுலையே வண்டு பிடிச்ச சாப்பாடு, ஒரு கவுல் அடிக்கக்கூடிய அரிசி, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தான் கொடுத்ததாங்க. இதையெல்லாம் வாங்கிக்கிட்டு இதுதான் நமக்கு இன்னைக்கு ஆகாரம் விட்டலன் கொடுத்துருக்கான்னு யாரையும் குறை கூற மாட்டார். எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு இங்கிருந்து அப்படியே வருவார். வந்து திரும்பியும் சித்தப்பேட்டுக்கு வந்து ருக்மிணி அதை ரொம்ப அழகா சமைச்சு சுத்தம் எல்லாம் பண்ணி சமைச்சு விட்டலனுக்கு நைவேத்தியம் பண்ண கொண்டு போவா. விட்டலா, நீயோ ரங்கராஜன், ராஜாதிராஜன், உன் கூட நிக்கிறவர் ராணி, அதனால இதெல்லாம் நீ சாப்பிடுவியான்னு எனக்கு தெரியல அப்படின்ற பொழுது விட்டல்பந்த் இவ பூஜை பண்ணும் பொழுது விட்டல்பந்த் தியானத்துல உட்காந்துருவார். அப்ப விட்டல்பந்த் சொல்றார், என்ன சொல்றார் அப்படின்னா, ருக்மிணி கேட்காத, விட்டலன் ஏற்கனவே சாப்பிட்டான், எடுத்துட்டு வா, நாமும் அனுபவிப்போம். ருக்மிணிக்கு குஷி தாங்கல. ஏன்? தங்க தட்டிலையோ வெள்ளி தட்டிலையோ வகை வகை வகையா சமைச்சு எடுத்துட்டு போனாதான் பகவான் சாப்பிடுவான்ற லோக கண்ணோட்டத்துக்கு மத்தியில வாழற இவளுக்கு நீ எடுத்துட்டு வந்த பிக்ஷையில எனக்கு ஒரு வாய் கொடு, அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் சாப்பிட்டு உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்கும் பொழுது ருக்மிணியால் அதை தாங்கிக்க முடியல. ருக்மிணி அந்த காலத்துக்காக காத்துட்டு இருக்கா. எந்த காலம்? தனக்கு 4 மகா புருஷர்கள் வந்து திருவதாரம் பண்ண போறா இல்லையா, அதுக்காக காத்துட்டு இருக்கா. சாக்ஷாத் விட்டலனுடைய உச்சிஷ்டத்தை சாப்பிட்டு 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 ருக்மிணி தன்னையே ஏற்கனவே அவ பவித்ரவதி, இப்ப மகா பவித்ரவதியா மாறிட்டு இருக்கா. विटेवरी उभा वामांगी रखुमाई दिस दिव्य शोभा पुंडलिकाचे भेटी परब्रह्म आलेगा चरणी वाहे भीमा उद्धरी जगा जय देव जय देव जय देव जय देव जय पांडुरंगा रखुमाई वल्लभा राईच्या वल्लभा पावे जीव लगा जय देव जय देव जय देव जय देव जय पांडुरंगा रखुमाई वल्लभा राईच्या वल्लभा पावे जीव लगा जय देव जय देव. तुळशी माळा गळा कर ठेवून कटी कासे पीतांबर कस्तुरी ललाटी देव सुरवर नित येती भेटी गरुड हनुमंत पुढे उभे राहती जय देव जय देव जय देव जय देव जय पांडुरंगा रखुमाई वल्लभा राईच्या वल्लभा पावे जीव लगा जय देव जय देव. धन्य वेणुनाद अनुक्षेत्र पाळा सुवर्णाची कमळे वनमाळा गळा राई रखुमाबाई राणी या सकळा ओवाळी ती राजा विठोबा सावळा जय देव जय देव जय देव जय देव जय पांडुरंगा रखुमाई वल्लभा राईच्या वल्लभा पावे जीव लगा जय देव जय देव. ओवाळू वारत्या कुरवंड्या येती चंद्रभागे माझी सोडून या देती दिंड्या पताका वैष्णव नाचती पंढरीचा महिमा वर्णावा किती जय देव जय देव जय देव जय देव जय पांडुरंगा रखुमाई वल्लभा राईच्या वल्लभा पावे जीव लगा जय देव जय देव. आषाढी कार्तिकी भक्त जन येती
चंद्रभागे माझी स्नान जे करती दर्शन हेळा मात्रे तया होय मुक्ती केशवासी नामदेव भावे वाळीती जय देव जय देव जय देव जय देव जय पांडुरंगा रखुमाई वल्लभा राईच्या वल्लभा पावे जीवलगा जय देव जय देव